साई राम, हे साई राम, हरे हरे कृष्णा, राधे राधे श्याम। राम और श्याम तेरे ही नाम, हे साई राम, हे साई राम। வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கம்மிமேடு இருக்கு இல்லையா, கம்மிமேடு பைபாஸ் தாண்டி வந்தானாக்கா ஒரு இது இருக்கும், ரயில்வே கேட். அந்த ரயில்வே கேட் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு சாய்பாபா கோயில் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போய் எடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ இன்னைக்கு தான் எடுத்துருந்தோம். மோஸ்ட்லி சாய்பாபா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கும்பிடுவாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க பணக்காரனா இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சைக்காரனா இருப்பாங்க. ஏன்னா வந்து சாய்பாபா எப்படின்னா ஒரு நாள் வந்து அழகா எல்லாமே கிடைக்கும் அவருக்கு. இன்னும் நாள் அடுத்த நாளே எல்லாருமே கொடுத்துருவாரு, அடுத்த நிமிஷமே எல்லாரும் கொடுத்துருவாரு. ஸோ ஒண்ணுமே இல்லாம இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க கஸ்டமருக்கும் அப்படி இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து அஜித் சார் இல்லையா, ஆக்டர் அஜித் சார், அவர் வந்து கும்பிடுவாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படிதான் அப்படியே பிளாக் பஸ்ட் ஆகும், அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிளாப் ஆகும். ஸோ அப்படிதான் அந்த வாழ்க்கையா அவங்க அப்படிதான் இருக்கும். ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம். நிறைய பேர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே நடக்கும். ஒரு நாள் கூட அந்த 2020 கொரோனால கூட அப்படியே டெய்லியுமே நடந்துட்டே இருந்து ஒரு நாள் கூட விடவே இல்லை. அந்த அரசு வந்து அன்லிமிட்டடா போயிட்டே இருக்கும். காலையில பண்ணுவாங்க, மத்தியானம் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 3 வேலையும் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ நடந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க நம்ம அன்னதானம் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட கேட்டு வாங்க. அன்னதானம் பண்றீங்க, டெய்லி பண்றீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. இங்க டெய்லியுமே அன்னதானம் உண்டு. காலையில டிஃபன் இட்லி கொடுக்குறோம், மதியானம் வெரைட்டி ரைஸ் கொடுக்குறோம், மதியானம் இட்லி வந்து பார்சல் பண்ணிடுவோம், மதியானம் வந்து பேப்பர் பிளேட்ல கொடுக்குறோம். இங்க அன்னதானம் போட்டுட்டு வெளியில வச்சு கொடுத்தோம்னா எல்லாரும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு போறவங்களும் இருக்காங்க. சாப்பிட்றவங்களுக்கு நாங்க திரும்ப திரும்ப போட்டுட்டு தான் இருக்கோம். வயிறார சாப்பிட்டுட்டு தான் போறாங்க. ஒரு நாள் எத்தனை பேர் வருவாங்க? இங்க வந்து ஒரு நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர்கிட்ட டிஃபன் கொடுத்துட்டு இருக்கோம். மத்தியானமும் அதே மாதிரி தான் ஒரு 100 பேர். அன்லிமிட்டா கொடுப்பீங்கன்னு சொல்றாங்க. அன்லிமிட்டட் தான், அன்லிமிட்டட். எத்தனை பேர் இருந்தாலும் அசால்ட்டா கொடுப்பீங்க? எத்தனை பேர் வந்தாலுமே வந்து அன்லிமிட்டட் தான். அப்படியே வட்டா போட்டு அடுத்து கொடுத்துட்டே கொடுத்துட்டே தான் இருப்போம். எல்லாருமே உட்காந்து இங்க கோவில்ல கூட உட்காந்து சாதாரண நாளுமே கோயில்ல உட்காந்து சாப்பிட்டுட்டே போறாங்க. எல்லாமே வந்து நல்ல தண்ணி தான் கொடுக்குறோம், எல்லாமே மினரல் வாட்டர் தான் கொடுக்குறோம். சுகாதார முறையில நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஸ்மெல்லே வந்து அவ்வளவு நல்லா. பழசு நாங்க எதுவுமே வந்து இதுல அதாவது முதல் நாள் செஞ்சதை மறுநாள் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இங்க எல்லாமே ஃப்ரெஷஸ் ஃபுட்டு தான் இங்க சாப்பிட. நல்லா குழந்தைங்க ஏதாவது ஸ்பெஷலா இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலா கிடையாது, வெரைட்டி ரைஸ் அப்படியே மாத்தி போட்டிருப்போம். தக்காளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், வெரைட்டி வெஜிடபிள் ரைஸ். சனிக்கிழமை தயிர் சாதம் கம்பல்சரி உண்டு. சனிக்கிழமை வந்து தயிர் சாதம், மற்றபடி எல்லாமே கலந்து போட்டுருக்கோம். முடியாதவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் கண்டிப்பா. ஆனா இங்க எல்லாருமே வந்து சாப்பிடுறாங்க. அதான். ஆமா. இப்ப சாய்பாபா கோயில் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, ஏதாவது ஸ்பெஷல் வேண்டியதுல இருக்கா? இங்க ஸ்பெஷலா வந்து சந்தான பாக்கியம், அதாவது சந்தான பாக்கியம்னா குழந்தை பாக்கியம். முக்கால்வாசி வரவங்க குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க, கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து தான் என் பொண்ணுக்கே கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அனுபவத்திலேயே வீடு கட்டுறதுமே வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சா? இப்பதான் போன இந்த பிப்ரவரியில தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க உடனே கன்சீவ் ஆயிட்டாங்க. அதனாலதான் நான் அதை விடுறதே கிடையாது. ஏன்னா சில கோயில்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சீட்டு கட்டணும், ஒரு வருஷத்துல குழந்தை கிடக்கும். அந்த சீட்டெல்லாம் கிடையாது. இவங்க வந்துட்டு போயிட்டாலே அவரு பாத்துப்பார். அவர் வந்து எப்பயுமே ஒரு பக்கபலமா இருப்பார் கண்டிப்பா. என்ன சில இதுல பாத்தீங்கன்னா, சில கோயில பாத்தீங்கன்னா ஒரு வேண்டியல் தான் வேண்டும்னு சொல்லுவாங்க, 2 வேண்டியல் வேற கூட பலிக்காதுன்னு. இங்க எப்படி கிடையாது. அப்ப அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ வேண்டிக்கிறாங்க, நிறைவேற்றின உடனே அரிசி எடுத்து வந்து போடுறாங்க, அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன, நாங்களும் வந்து இதுதான் நீங்க செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படின்லாம் நாங்க சொல்றது, எங்களால என்ன முடியுதோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அவங்களால முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யூஎஸ்க்கு என்ன சொல்றேன்னா, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க இங்க வாங்க, வந்து வேண்டிக்கோங்க. உங்களால முடிஞ்சதை உங்களால அதாவது பண உதவி பொருள் உதவியை செய்ய முடியல, உடல் உழைப்பை கொடுக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இங்க நாங்களாம் சர்வீஸ் பண்றோம்னா, நாங்களாம் 20 நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட அன்னதானம் போட்டதே இல்லை. என்னோட உடல் உழைப்பை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுவே நல்ல பலனை தரும். ஒரு கோயிலை பெருக்கிறதோ, ஒரு பிளேட்டு கழுவுறதோ, அந்த மாதிரி கூட உங்களால ஒரு பொருள் பண உதவி செய்ய முடியலும் இந்த மாதிரி உடல் உழைப்பை கொடுத்தா அதுவே ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். இது வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஸோ நன்றிக்கா, நம்ம சேனலுக்கு நின்று கொடுத்ததுக்கு பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஸோ ரிவ்யூஸ் வந்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்குமே, அதாவது சாப்பாடு இல்லாத பெரிய இதுவாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து வீடு கட்ட முடியல, அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஏதோ ஒரு லைஃப்ல எல்லாரும் கஷ்டம் இருக்கும். ஓகேவா.
ஸோ அந்த கஷ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து கண்டிப்பா நிறைவேறும். ஸோ உங்களுக்கு வீடு கட்ட முடியல, ஒரு கல்யாணம் பண்ண முடியல, இப்போ கல்யாணம் நடக்கல, ரொம்ப வருஷமா கல்யாணம் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோயிலுக்குலாம் போவீங்க. நம்ம கோயிலுக்கு ஒரு தாடி வந்து பாருங்க, வந்து பார்த்துட்டு வேண்டிக்கிட்டு நம்ம சாய்பாபா அவரெல்லாம் வேண்டிக்கிட்டு போங்க. அப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.